திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் உங்க ஊர்ல ஏதாவது மாற்றம் வந்துச்சுங்களா? இந்த 4 வருஷம் ஆட்சியில உருப்படியான ஒரு மாற்றமும் இல்லை. ஒரு ஒரு வளர்ச்சி திட்டங்கள் ஒன்றும் இல்லை. அதாவது அம்மா ஆட்சி காலத்துல வந்து கருவறை முதல் கல்லறை வரைக்கும் நலத்திட்டங்கள் கொடுத்தாங்க. குறிப்பா பெண்களுக்கான சமூக பாதுகாப்பு திட்டம் இதெல்லாம் கொடுத்தாங்க. தாலிக்கு தங்கம், அதுக்கப்புறம் பெண் கமாண்டோ படை, அம்மா உணவகம், இது மாதிரிலாம் நலத்திட்டங்கள்லாம் நிறைய வந்தது. அதுக்கப்புறம் வந்து விவசாய சமூக பாதுகாப்பு திட்டங்கள்லாம் கொடுத்தாங்க. அதாவது கிராமப்புறத்துல வந்து எப்படி சொல்றதுன்னா, கிராமப்புறத்துல வந்து முன்னெல்லாம் வந்து குடிமராமத்து திட்டம், எடப்பாடியார் ஆட்சி காலத்துல வந்து குடிமராமத்து திட்டம்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. குறைஞ்சபட்சம் நீர்கிப்பு ஊராட்சி நான் இருந்தது, ஒரு 10 குளங்களை ஏரி எல்லாம் தூர்வாரினாங்க. இப்ப வந்து மராமத்து திட்டம்லாம் நிறைய நடக்கல. மறுபடியும் அம்மா ஆட்சி வந்து தொடரணும்னா எடப்பாடி ஆட்சி வரணும்னு தான் நினைக்கிறேன். பெண்களுக்கான பாதுகாப்பு இப்ப இல்ல. கண்டிப்பாக வரும். அம்மா செஞ்ச நலத்திட்டங்கள் 4.5 ஆண்டு காலம் வந்து எடப்பாடியார் செஞ்ச நலத்திட்டங்கள் எல்லாம் பார்க்க போது கண்டிப்பா மீண்டும் எடப்பாடியார் ஆட்சி தமிழகத்துல மலரும். அதாவது மளிகை பொருள் எல்லாம் அதிக விலைவாசி. ஒரு நலத்திட்டம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்ற மாதிரி எந்த நலத்திட்டம்? குடிமராமத்து திட்டம், விவசாயிகளுக்கான இடுபொருள், வேளாண்மை இதுல மானிய திட்டம் எல்லாமே நல்லா இருந்தது. சொட்டு நீர் பாசன திட்டம் எல்லாம் நல்லா, வேளாண்மை விவசாய பாதுகாவலர், கூட்டுறவு கடன் தள்ளுபடி, அதெல்லாம் வந்து. இப்ப வேலை வாய்ப்பு எல்லாம் எப்படி நல்லா இருக்கு? இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புலாம் இப்ப வந்து சொல்ற மாதிரி எதுவும் இல்லை.